நைட் எல்லாம் ஸ்விம் பண்ணி ட்ரெயின் பண்ணுச்சு. அதுல டயர்ட் ஆகி தூங்கியே போச்சு. அடுத்த மார்னிங் ஜாலியா எழுந்த ஃபிஷ்ஷுக்கு செம்ம ஷாக். அந்த ஃபிஷ்ஷோட அடிப்பட்ட ஃபின்லாம் ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகி மூவே பண்ண முடியாம பிளாக் ஆயிடுச்சு. ஃபிஷ்ஷோட ஃபின்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ராங் லைக் அ பேர்ட்ஸ் ஃபெதர். அது ஃப்ரெஜைல். இது தெரியாம ஃபிஷ் பண்ண தப்பால இட் லாஸ்ட் இட்ஸ் ஃபின். அந்த பேர்ட் வாஸ் நோ வே டு பி சீன். அது அடுத்த ஊருக்கு போயிடுச்சு. லாஸ் ஃபிஷ்ஷுக்கு தான். பேர்ட் நல்லதுதான் பண்ணணும்னு நினைச்சது. பட் பேர்டுக்கு ஒர்க் ஆன விஷயம் ஃபிஷ்ஷுக்கு ஒர்க் ஆகல. பிகாஸ் தே ஆர் பில்ட் டிஃப்ரெண்ட் அண்ட் லிவ் இன் டிஃப்ரெண்ட் சரௌண்டிங்ஸ். நம்ம லைஃப்லயும் அப்படித்தான். நம்ம இது வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்போம். ஒருத்தர் லைஃப்ல டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரகிள்ஸ். ஆனா அட்வைஸ்னு வரப்போ நம்ம ஃபேஸ் பண்ணதை வச்சு இன்னொருத்தருக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கறோம். எல்லாரும் சேம் இல்ல. அவங்க சுத்தி இருக்கிற ஆளுங்க வேற, அவங்க சேலஞ்சஸ் வேற, அவங்க சிச்சுவேஷன்ஸ் வேற. தே மைட் பி a fish trying to swim. அவங்களுக்கு நீங்க பறக்க சொல்லி கொடுக்கறதால அவங்களால தண்ணிக்குள்ள பறக்க முடியாது. சோ ஒரு அட்வைஸ் பண்ணும் முன்னாடி நம்ம அவன் இடத்துல இருந்தா அதே ஃபினான்ஷியல் பொசிஷன், அதே இமோஷனல் ஸ்டேட், எக்ஸாக்டா அவன் நிலைமையில இருந்தா இது அப்ளிகபிளா அப்படின்னு யோசிச்சுட்டு அட்வைஸ் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்ககிட்ட ப்ராப்ளம் ஷேர் பண்றவங்க யாரும் சொல்யூஷன் தேடுறது இல்ல. அவங்களுக்கு தேவையெல்லாம் அழுது தீக்க ஒரு ஆள், அவ்வளவுதான். அதே மாதிரி அட்வைஸ் யாராச்சும் உங்களுக்கு கொடுத்தா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நோ ஒன் இஸ் பெட்டர் தென் யூ. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க பெரியவங்க ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறதால அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்னு இல்லை. யார் சொல்றதையும் ஃபுல்லா கேட்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் உங்களுக்கு இல்லை. இது நம்ம லைஃப், நம்ம டிசைட் பண்ணிப்போம் தப்போ சரியோ. உங்க லைஃப்ல தெரிஞ்ச இப்படி ஃப்ரீ அட்வைஸ்ல மாட்டின ஃபிஷ்ஷை டேக் பண்ணுங்க.